அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யோகா பயிற்சியில கத்துக்க போற ஆசனத்தின் பெயர் ஜானுசிரசாசனா. இதனோட இங்கிலீஷ் பேர் ஹெட் டு நீ போஸ்னு பேரு. இது ஒரு உட்கார்ந்துகிட்டே பண்ற ஆசனம். நம்ம பச்சைமுத்தாசனான்னு முன்னாடி நம்ம கத்துட்டு இருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் வேறுபாடோட. இது ஒரு முதுகுத்தண்டுக்கான ஆசனம். உங்களுக்கு கழுத்து, முதுகுத்தண்டு, கால், கை அதுல ஏதாவது வலியோ இல்ல பிரச்சனையோ இருந்தா இதை பண்ண வேண்டாம். ஆஸ்துமாவோ டயரியாவோ இருந்தா கூட பண்ண வேண்டாம். ஆனா உணவு செரிமானத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா இந்த ஆசனாவை கண்டிப்பா நீங்க செய்யலாம். சரி, இந்த ஆசனா எப்படி பண்ணணும்ன்ற செயல்முறை விளக்கத்தை இப்ப பார்க்கலாம். இப்படி நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கால்களை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கைகள் பக்கவாட்டுல இருக்கலாம். முதுகு தண்டு நேரா இருக்கணும். இப்போ உங்க வலது காலை மெதுவா மடிச்சு வலது பாதத்தை இடது தொடைய தொற்ற மாதிரி வச்சுக்கலாம். உங்களோட முழங்கால் தரையில படுற மாதிரி கொஞ்சம் அழுத்துங்க. எங்க வலி எங்கேயும் இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு இங்கதான் நிக்குதுன்னா அப்படி வச்சுக்கோங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அழுத்தி கீழே தொற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இடுப்பு பகுதி இப்படி திரும்பவோ இப்படி திரும்பவோ இருக்கக்கூடாது, நேர் நோக்கி இருக்கணும். உங்க கால் விரல்களை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க உங்களை நோக்கி. இப்ப கைகளை மெதுவா மூச்சு எடுத்துக்கிட்டே மேல தூக்குங்க. மூச்சை விட்டுக்கிட்டே உங்க இடுப்பு மூலமா இடுப்புல இருந்து முன்னாடி வளைஞ்சு உங்க கால் பாதத்தை தொடுங்க. முதுகு தண்டு நேரா தான் இருக்கணும். இடுப்பு முன்னாடி நோக்கி தான் இருக்கணும். அது சைட்ல வளையக்கூடாது. கால் பாதத்தை சைட்ல கூட பிடிச்சுக்கலாம். இந்த நிலையிலேயே ஒரு 10 கவுண்ட் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா மூச்சு எடுத்துக்கிட்டே மேல வாங்க. இப்ப ரிலீஸ் பண்ணி கைகளை பக்கவாட்டுல வச்சுக்கோங்க. நம்ம இத லெஃப்ட் சைட்லயும் இடதுபுறமாவும் பண்ண போறோம். காலை மேல வச்சுக்கிறது கஷ்டமா இருந்ததுன்னா கொஞ்சம் இப்படி சைட்ல கொஞ்சம் விரிச்சு வச்சுக்கலாம். அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம இடதுபுறமா அதை பண்ணலாம். வலது காலை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அதே மாதிரி இடது காலை மடிச்சு இடது பாதம் வலது தொடையில பற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இடது முழங்கால் கீழ் நோக்கி மேட் நோக்கி அழுத்துங்க. இடுப்பு முன்னாடி நோக்கி தான் இருக்கணும். இப்ப ஆகே மூச்சு இழுத்துக்கிட்டே கைகளை மேல தூக்குங்க. மூச்சு மெதுவா விட்டுக்கிட்டே கால் பாதம் வலது கால் பாதத்தை தொடுங்க. இல்லாட்டி சைட்ல கூட பிடிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு முதுகு தண்டு நேரா இருக்கணும். இந்த நிலையிலே 10 கவுண்ட் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா மூச்சு எடுத்துக்கிட்டே மேல கைகளை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. கால்களை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. இப்ப சுகாசனத்துல உட்காந்துக்கலாம். இந்த ஆசனா நம்ம முதுகு தண்டை வலுப்படுத்தும், வளைவு தன்மையையும் அதிகரிக்கும். நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கும். அதாவது கைகள், கால்கள், இடுப்பு, முதுகு தண்டு, தோள்பட்டை, கழுத்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கொடுக்கும். வயிறு கொஞ்சம் அமுங்குறதுனால உணவு செரிமானத்தை அதிகரிக்கும். வயிறை சுற்றியுள்ள உறுப்புகள், அதாவது கிட்னி, லிவர், சிறுநீரகம், கல்லீரல் எல்லாத்தையும் ஒரு நல்ல மசாஜ் கொடுக்கும். மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்தும். டிப்ரெஷன் அந்த மாதிரி இருந்தா அதை சரி செய்யும். நன்றி, வணக்கம்.